அதாவது பிரபல சமையற்கலை நிபுணரும் சினிமா ஒரு சினிமால நடித்த மாதம்பட்டி தங்கராஜ் அப்படிங்கிறவர் வந்து ஜாய் கிறிஸ்டில்டா அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஏமாத்தி அவரோட குடும்பம் நடத்தின ஒரு விவகாரத்துல அவர் வந்து தன்னை ஏமாத்துறதாகவும் தன்னோட சொத்துக்கள் மீது ஆசைப்பட்டு பல்வேறு தன்னை வந்து ஏமாத்தி போய் இது பண்ணதாகவும் வந்து அவங்க வந்து புகார் கொடுத்திருந்தாங்க. இது வந்து ஏற்கனவே பல முறை வந்து அதாவது நீதிமன்றம் வாயிலாகவும் சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா போலீசார் தரப்புல விசாரணை நடத்தப்பட்ட நிலையில இதுல எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை. இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்டில்டா வந்து அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாநில மகளிர் ஆணையத்துக்கு வந்து கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இதனை அடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க மாநில மகளிர் ஆணையமானது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. திருமண மோசடி புகார்ல மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க அதே மாதிரி காவல்துறைக்கும் வந்து தற்போது பரிந்துரை செய்யப்பட்டிருக்க நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க காவல் ஆணையர், அதாவது சென்னை காவல் ஆணையாளர் அருணுக்கு வந்து தற்போது பரிந்துரை செய்யப்பட்டிருக்குது. அதாவது திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி தன்னுடன் குடும்பம் நடத்தி தான் தற்போது கர்ப்பமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தன்னை விட்டு விலக முயற்சிப்பதாகவும் தன்னோட சொத்துக்களை வந்து அவர் அடைய முயற்சிப்பதாகவும் தான் வந்து அவர் மேல வந்து அவங்க கிறிஸ்டில்டா வந்து புகார் தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில அவர் மீது நடவடிக்கை எடுக்க தற்போது வந்து சென்னை காவல் ஆணையாளருக்கு அருணுக்கு வந்து பரிந்துரை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சிந்து, நன்றி சிவகுமார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.